Stalin uncle, what uncle is very wrong uncle. ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து இப்படி கூப்பிட்டுருப்பாங்களா? ஆன்டின்னு கூப்பிட்டுறதுக்கு முடியுமா? என்ன நாகரிகம் இல்ல, இது தப்பான வார்த்தையா? முதல்வரை பொதுவான பொதுவெளியில இப்படி சர்க்காஸ்டிக்கா அப்படி பேசுறதுன்றது அதுதாங்க இது தப்பு. கொஞ்சம் தப்பான வார்த்தை. அங்கிள்ன்ற தப்பான வார்த்தை இல்ல, அது சொன்ன விதமும் சொன்ன தொனியும். My dear uncle, கேக்குதா? குட்டி கதை அது எப்படி இருந்துச்சு இந்த வாட்டி? யா சூப்பரா இருந்தது. ஆனா அது வந்து 2021 சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, விஜய் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்றாரு. இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ, நான் வந்து சிங்கம் வந்து தன்னோட பெரிய சைஸ்ல இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும், அதை தான் வந்து எதிரியா செட் பண்ணிக்கும். ஸ்டாலின், நரேந்திர மோடி இப்படி 2 பேரை வந்து எனக்கு வந்து இவங்க தான் எதிரி அப்படின்னு அந்த ஒரு இது செட் பண்ணிட்டாருல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் விஜயை பத்தி எங்கேயுமே பேசுறதே இல்லையா? நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான சட்டம் வந்து மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு அமித்ஷா வந்து 2 நாள் முன்னாடி தான் தாக்கல் செய்தாரு. ஆதவர்ஜுனா அதை அட்ரஸ் பண்றாரு. ஆனா விஜய் அதை பத்தி எந்த இதுவும் பேசவே இல்லை. அதான் ஆதவர்ஜுனா பேசுறாருல்ல. இல்ல, ஆனா ஆதவர்ஜுனா பேசுறாரு ஓகே. ஆனா இந்த 234 தொகுதிக்கும் நான் தான் சின்னம், நான் தான் முகம் அப்படின்னு நான் தான் நிக்கிறேன்னு சொல்லும் போது ஆதவ் பேசுறது அங்க எந்த பிரச்சனையும் எடுபடாது. விஜய் பேசியிருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனைகளுக்கு பஞ்சம் இல்ல, அரசு பள்ளிகளுக்கு பஞ்சம் இல்ல, அரசு கல்வி எல்லாத்துலயும் தரம் இருக்கா? இருக்கு. தரம் இல்லாமலே வந்து நான் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததும் இது எல்லாம் வந்து சரி செய்யப்படும். அதுதான் சொல்றேன். திரும்பி இது நீங்க வந்து நக்கலா சொல்றீங்களா இல்ல வந்து நான் கேக்குறேன், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இங்க எல்லாமே ஒரு இந்த மண்ணை நேசிக்கிறதுக்கு, இந்த மக்களை நேசிக்கிறதுக்கு இங்க இருந்து வந்து வரணுங்க. அது தான் அது வரணும். இவ்வளவு தூரம் ஒரு நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் என்னன்னா, இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். யார சொன்னாரு அந்த மார்க்கெட் இல்லாத நபர் அரசியல் அடைக்கலம் தெரியுதுன்னா? பத்திரிக்கைக்காரங்க நீங்களே இப்போ என்ன 2-3 இடத்துல என்ன காலி பண்ணுன்றதுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு சௌந்தரராஜா அவர்கள். தாயகை சேர்ந்தவர், நடிகர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். வணக்கம். வணக்கம். மதுரை மாநாடு, மதுரை குலுங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு. எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்தின்னு நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பா விஜய் அவரோட பேச்சு. ஃபர்ஸ்ட் மாநாடை பத்தி பேசுறோம். ஒரு மாநாடுங்கிறது என்னன்னா, ஒரு தனி மனிதனோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதுல எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஒரு மனுஷன் கூப்பிட்டா தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலேருந்து ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ சிரமம் எடுத்து அவன் வந்து அந்த மனுஷனுக்காக நிற்கிறான். அவனுடைய பலத்தை, அவன் படை பலத்தை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கும்போது இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நான் அந்த ஊரை சேர்ந்தவன், மதுரையை சேர்ந்தவன். மதுரைக்கு மிகப்பெரிய பாரம்பரிய சரித்திர உண்மைகள்லாம் இருக்கு. ஏன்னா சித்திரை திருவிழான்னா உலகத்துக்கே தெரியும். அவ்வளவு வெளி மாநிலங்கள், வெளிநாட்டிலேருந்து வருவாங்க மக்கள். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து மதுரை பார்த்துருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துருச்சு. ஆமா, அதுக்கப்புறம் சொல்றேன். சித்திரை திருவிழாவோட நான் கம்பேர் பண்ணல, அதை அதிகம் நான் சொல்ல வரல. அதுக்கப்புறம் வந்த கூட்டம் எங்க தளபதி விஜய் அண்ணாவுக்காக, தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்த கூட்டம், அந்த படைபலம், அதுவும் எல்லாருமே இளைஞர்கள், பெண்கள், படித்தவர்கள். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அண்ணனுடைய பேச்சு, எஸ் அஃப்கோர்ஸ் பயங்கர எனர்ஜெட்டிக்கா, எந்தோசிஸ்டிக்கா இருந்தது. எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி, குசிக்குளம் பண்ற மாதிரியான இருந்தது. எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களே, இப்போ உங்க எதிரி யாரு, ஏன் பேரை சொல்ல மாட்டீங்களா, ஒவ்வொன்றா ஒரு விமர்சனத்தை தாண்டி வந்தார் இல்லையா? பேசவே மாட்டாரா அப்படின்னா பேசினாரு. எதிரி யாருன்னு சொல்ல மாட்டாரா, சொன்னாரு. ஏன் எதிரி பேரை சொல்ல மாட்டாரா, சொன்னாரு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எதிரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தும்சம் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அவர் சொன்ன மாதிரி தூங்க விடாம பண்ணிட்டாரு. ஸோ தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நான் உறுதியா நம்புறேன். ஆனால் இதுக்கான ஒரு எதிர்மறை கருத்து என்ன வருதுன்னா, விஜய் பேச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரசிக்கிறபடியா இருந்துச்சு.
ஆனா ரொம்ப மேம்போக்கா இருந்துச்சு. எதையுமே வந்து ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது ஆதாரங்கள் வந்து தருதுன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு மிகுந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ரொம்ப மேம்போக்கா பேசிட்டாரு. ரசிக்கிறபடியா இருந்துச்சு. ஒரு ஹீரோ எப்படி வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல கேதரிங்க ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்க பார்வை? அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஆளுமைகள் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டா அவருக்கு தனியா ஒண்ணு இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்களுக்குன்னா அவருக்கு தனியா. கலைஞர் ஐயாவை எடுத்துக்கிட்டா அவருக்கு தனியா. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய ப்ளஸ் என்ன எதுவோ, தன்னுடைய பலம் எதுவோ அதை தான் பெருசா எடுத்து முன்வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எங்க அண்ணன் தளபதியோட பலம் என்னன்னா அவருடைய முகம், அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு, அவருடைய குட்டி கதைகள், அவர் கனெக்ட் பண்ற விதம். ஒரு மீட்டிங் அப்படின்னா ஒரு மேடைக்கும் மேடையில் கீழே அமர்ந்திருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவுகளை எப்படி பகிர்ந்துக்கிறது, என் எண்ணத்தை நான் மக்களுக்கு எப்படி நான் விதைக்க போறேன், நான் சொல்றது புரியுதா, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா, இங்க என்ன சொல்ல போறோம், இந்த மக்களுக்கு நம்ம பார்க்க வந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறோம், இதை எந்த விதமா வேணாலும் நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அவருடைய பலத்தின் அடிப்படையில் அவருடைய ஸ்டைலில் பாட்டு பாடி உணர்ச்சிகரமாக அவர் உணர்ந்ததை. இப்போ மதுரைன்னு வந்தால் எனக்கு என்ன சிக்கரத்தண்டா ஞாபகம் வரும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார், இன்னொரு மல்லிகைப்பூ வரும்னு ஒரு சொல்லுவார். மதுரைன்னா என் ஊருன்னு நான் சொல்லுவேன். அண்ணனுக்கு விஜயகாந்த் அண்ணன் ஞாபகம் வருது, ஏன்னா பழகுனதுனால சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும், அதை பகிர்ந்துக்க ஆசைப்படுவாங்க. அதை பண்ணும் பொழுது அப்போது ஒரு 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 ஹார்ட் கோராக போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரியவங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஒரு 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 அவங்கள புரிய வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி சொன்னால் என்ன, நான் கேட்குறேன், இது ஒரு வரையறை இருக்கா? மேடை நாகரிகம், மேடை பேச்சு இப்படி இருக்கா? அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொன்னார்ல, அவர்களே இவர்களே. ஒரு சில மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த எல்லா அவர்களையும் சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். கழகத்தோழர், பொருளாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே அப்படின்னு இப்போ பேசும்போதே வருது பாருங்க. அது தேவையே இல்லை. இன்னும் இன்ஃபேக்ட் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸே வேணான்னு சொல்லுவேன். நான் மாநாடே வேணான்னு சொல்லுவேன். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத நேரம், கட்சி பலத்தை நிரூபிக்கிறதுக்கு இல்லை. என்ன தனியாக கேட்டிங்கன்னா என்ன சவுந்தரராஜாவோட தனிப்பட்ட கருத்து. இங்கு என்ன வேணும், மக்களுக்கு நல்லது செய்ய ஒருத்தர் தலைவர் வர்றாரு. அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு டிஜிட்டல் நிறைய வந்துருச்சு. இப்போ சொன்னால் மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். உங்களை வெற்றியை நீங்கள் தொடரணும்னா விமர்சனத்தை தாண்டி தான் நீங்கள் வரணும். மாநாட்டில் விஜய் பேச்சில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த குட்டி கதை அது எப்படி இருந்துச்சு இந்த வாட்டி? சூப்பராக இருந்தது. அதுதான் சொன்னேனே, இங்கே வந்து ஒரு நல்ல ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் அவசியம். சொல்லி கொடுக்கறது புரிய வைக்கிறது தான் அவசியம். சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், புரிஞ்சிருக்கான்னு அவனுக்கு தெரியணும். அந்த மாதிரி எளிமையாக சொல்லும்போது ஒரு உண்மையான நேர்மையாக இருக்கு எப்படி இருக்கணுன்றதுக்கு அழகான கதை அது. ஆனால் அது வந்து 2021 சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, விஜய் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. ஏங்க அப்போ சீமானனுக்கு யார் சொன்னது? அது அவரே சொல்லிட்டாரு, நான் ஒருத்தர் இருந்து படிச்சு வாசிச்சு கத்துக்கிட்டேன், அதை அவர் கொடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டாரு, கடந்து போயிட்டாரு. அதுதான் பெருந்தன்மை. இப்போ சீமானன் எந்த புத்தகத்துல படிச்சாரோ அதை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நீதி கதைகள் யார் வேணா உருவாக்கலாம். நம்ம வந்து நீதி கதைகள்லாம் இருக்கும், நல்லொழுக்க கல்வி கதைகள்லாம் இருக்கும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க யாரு வேணா சொல்லலாம், யாரு வேணா அதை இவங்க தான் அதுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை, மக்களுக்கு புரிய வைக்கணும். உண்மைன்னா என்ன, நேர்மைன்னா என்ன, உண்மையா இருக்கவே எப்படி இருக்கணும். அதனால எங்கிருந்து வந்தா என்ன அப்படின்னு, அது எங்கிருந்து வந்தா என்ன. இப்ப விஜய் அண்ணா சரி சீமான் பார்த்தா சொன்னா சொல்லிக்கோங்க, எங்க அண்ணன் பார்த்து சொல்லிக்கிறோம், சொல்லி விட்டு கொடுங்க. சரி, இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு பொது மேடையில ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு சொல்லி அப்படி வந்து சர்க்காஸ்டிக்கா பேசலாம், அது வந்து ஒரு அரசியலற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு பொது விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. உங்களுக்கு அரசியலற்ற தன்மைன்றாங்க, இது அரசியல்வாதிக்கான இது அழகு இல்லப்பா அப்படிங்கிறத இது சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு திருமாவளவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்கள என்ன சொல்றாங்க, இது அரசியல் நாகரிகம் இல்ல, இப்படி வந்து ஒரு முதல்வரை இந்த மாதிரி கூப்பிடுறது வந்து எந்த அளவுக்கு சரியா? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, அங்கிள்ன்றதுக்கு வந்து தமிழ்ல தான் கெட்ட வார்த்தை இருக்கா? மாமான்னு சொல்லலாம்.
அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி தானே. அது இவர் கெட்ட தன் வார்த்தை தாய்மாமன் இல்ல. அது ஒரு தேச துரோகமான இல்ல இழிவான சொல் கிடையாது இல்லையா? தமிழ்ல அங்கிள்னா மாமா, இங்கிலீஷ்ல இல்ல அங்கிள். சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சர்க்காஸ்டிக்கா. அதுதான் நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஸோ ஒரு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து பார்த்து தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த தலைமையை வந்து நம்ம கேட்குறோம், கிடைக்கல அப்படின்னும் போது அவங்கள விமர்சனம் பண்ணுறோம். இது விமர்சனம் தான். எங்கள் அண்ணன் செஞ்சது விமர்சனம் தான். கேள்வி கேட்டார், அது ஒரு விமர்சனமாக நகைச்சுவையாக கேள்வி கேட்டாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள வந்து இப்படி கூப்பிட்டுருப்பாங்களா? ஆன்டின்னு கூப்பிட்டுறதுக்கு முடியுமா? தலைவா பிரச்சனை அப்போ அப்படி விஜய் அவர்கள் கிடையாதுங்க. வெளியிட்ட வீடியோ நம்ம நீங்க அதுதான் பார்த்திருக்கோம். சொல்றேன். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் இந்த இந்த பொருளை மாத்தி அந்த ரிதத்துல தான் தப்பா வருது, நல்லது வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. இங்க என்னன்னா இங்க ஒரு நகைச்சுவையான ஒரு நையாண்டியான விமர்சனமா தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நானே என் தங்கச்சி மகன்கிட்டயோ பள்ளியிட்டயோ வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது தப்பு பண்ணி அடிச்சாலோ இல்ல ஏதாவது ஒன்று அவங்க வேணும்னாலோ அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் வேணாம் அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கிள் கொடுங்க அங்கிள் அப்படிலாம் ஒரு ஒரு குழந்தையா கேட்கும்போது அவரு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். நான் அதுக்கு இந்த கேள்வியை வந்து நான் பூசி மறைக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு நான் மனசுல பட்டதை சொல்றேன். விஜயா நான் கூட பழகுனதுனால சொல்றேன். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாடி லாங்குவேஜ்ல என்னங்க அங்கிள் இது எப்படிங்க அங்கிள் நாங்கள் நியாயமா அங்கிள் வெரி பேட் அங்கிள் வெரி பேட் அங்கிள் அப்படின்றத வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அந்த சென்ஸ்ல தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு நடிகர்களா இருக்கும்போது அந்த உணர்வுகளுக்கு நம்ம உயிர் கொடுக்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு நகைச்சுவையா அவர் விமர்சனம் பண்ணதா தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது நாகரிகத்தை சீரியஸான இஷ்யூவை இவ்வளவு சர்க்காஸ்டிக்கா அணுகணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்த்த பிறகு ஏன் இப்படி எதிர்த்து கேட்கறீங்க? இவ்வளவு வந்து நீங்க இந்த மாதிரி கேட்கறீங்கன்னு ஒவ்வொருத்தர் நீங்க அரசியல் அர்த்தமற்ற நாகரிகமற்ற செயல் சொல்றீங்க. இது எப்படி நாகரிகமற்ற செயல்னு எனக்கு தெரியல. இது எல்லா அரசியல் தலைவர்களுமே அதை சொல்றாங்க. அதுதான் சொல்றேங்க. ஒரு 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 அது கன்வே ஆகிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு அதுல அண்ணா வந்து ஒரு நகைச்சுவையா விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்றதா நான் என்னுடைய எடுத்துக்க வேண்டாம், அப்படியே கடந்து போயிடலாம். ஆமா அதுதான் சொல்றேன். நீங்க அங்கிள் அப்ப நீங்க இவரு நேரு மாமான்னு சொல்றோம். நேரு மாமா வந்தாரு என்ன சொன்னாரு? பாசமா சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இவர் பாசமா தாங்க சொன்னாரு. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் தங்கச்சி மகன் அங்கிள் அங்கிள் அடிக்காத அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் செஞ்சு கொடுங்க அப்படிதான் அண்ணன் சொன்னாருன்றது. நான் ஒருத்தவங்களை பழகி பார்க்காம அவங்கள பத்தி எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஓகே, பொது இடத்துல பேசும்போது உங்களுடைய மனசு அது வலிக்குது அப்படின்னா எங்க அண்ணனை நீங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசிருக்கீங்க? இவர் தரம் தாழ்ந்து பேசலையே. எங்கேயுமே விஜய் குறிப்பிட்டு பேசுறதே கிடையாது. இல்லங்க, நீங்க தரம் தாழ்ந்து பேசல. நான் பொதுவா சொல்றேன். ஸ்டாலின் சார் பேசினான்னு நான் சொல்ல வரல. பொதுவா நீங்க வந்து ஏன் ஸ்டாலின் சார் பேசினாதான் அவங்க திமுக இருக்கவங்க எவ்வளவு பேர் பேசுறாங்க. என் முதற்கொண்டு நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. என் முதற்கொண்டு இனிய வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்க. ரொம்ப அவரு வந்து ஒரு ஸ்டாச்சர் செட் பண்ணிட்டார்ல விஜய் அவர்களே மாநாட்டிலே பேசிட்டாரு. நான் வந்து சிங்கம் வந்து தன்னோட பெரிய சைஸ்ல இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும், அதை தான் வந்து எதிரியா செட் பண்ணிக்கும் அப்படின்னு அவருக்கே வந்து ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்கிறாரு. அவருடைய பெரிய ஆட்கள் ஸ்டாலின், நரேந்திர மோடி இப்படி 2 பேரை வந்து எனக்கு வந்து இவங்க தான் எதிரி அப்படின்னு அந்த ஒரு இது செட் பண்ணிட்டார்ல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் விஜயை பத்தி எங்கேயுமே பேசுறதே இல்லையே. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? இப்போ ஒரு நாடு இன்னைக்கு 2021 அப்புறம் இத்தனை வருஷம் ஆட்சியில இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இவர் எதுக்கு தன்னுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் விஜய் தன்னுடைய ஸ்பீச்ல வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு இதுல தான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமா எப்படி சொல்ல முடியும்? ஒரு இடத்துல வந்து ஒட்டு மொத்தமா இதுதான் பிரச்சனை இதுதான் அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ண முடியாது. இந்த மாநாட்டுல என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோமோ, இந்த மாநாட்டுல என்ன நம்ம செய்ய போறோமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால ஒரு 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 பிரச்சனை எதிர்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல் இருக்கதான் செய்யும். இது நான் திரும்ப உங்களை கேள்வி கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க ரைட்டு, அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க நாகரிகம் இல்லைன்றாங்க. நீங்க சொல்லுங்க, இதுல என்ன நாகரிகம் இல்லை? நீங்க சொல்லுங்களேன்.
என்ன நாகரிகம் இல்லைன்னா இது தப்பான வார்த்தையா? முதல்வரை பொதுவான பொதுவெளியில இப்படி சர்க்காஸ்டிக்கா அப்படி பேசுறதுன்றது அதுதாங்க இது கொஞ்சம் அங்கிள் கொஞ்சம் தப்பான வார்த்தை. அங்கிள்ன்றது தப்பான வார்த்தை இல்ல, அது சொன்ன விதமும் சொன்ன தொனியும் அதுதாங்க சொன்னேன். அது ஒரு அதுதான் வந்து அங்க வந்து தவறா பார்க்கப்படுது. குழந்தைத்தன்மையா சொல்லிட்டாருங்க. அவங்க அவர் ஒரு 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 நம்ம வந்து மாமாங்கிறது யாரு? திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்ல இவர் ஒரு தாய் மாமா, அதே மாதிரி முதல்வர் அவர்களும் ஒரு தாய் மாமா அப்படிங்கிறீங்க. அப்படி நான் எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்துக்கிறீங்க. அண்ணன் பத்தி தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டார் விஜய் அவர்கள். எனக்கு வந்து டிஎம்கே தான் அரசியல் எதிரி, பிஜேபி தான் கொள்கை எதிரின்னு. திமுக கொள்கை உங்களுக்கு ஓகே, அதே மாதிரி பிஜேபி அரசியலுக்கு ஓகே, அப்படியே புரிதல் எடுத்துக்கலாமா தவகோட கொள்கையை பொறுத்த வரைக்கும்? அப்படி கிடையாதுங்க. இது கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி, அரசியல் ரீதியான எதிரி திமுகன்னு சொல்றது நோக்கம் என்னன்னா, இங்க மாநில ஆட்சி அரசியல் அமைப்புக்கு ஒட்டுமொத்தமாவே இவங்களுக்கு எதிரானவங்க தான் நாங்கன்னு சொல்ல வர்றாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு பிஜேபி பத்தி பேசுறாங்க, எதிரா பேசுறாங்க, திமுக பத்தி பேசுறாங்க. ஆனா பிஜேபி வந்து இங்க வாழ்க்கை திருட்டுன்றது மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நரேந்திர மோடி அவர்களை ராகுல் காந்தி டைரக்டாவே குற்றம் சாட்டுறாரு. அதை பத்தி விஜய் அட்ரஸ் பண்ணவே இல்லை. நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான சட்டம் வந்து மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு அமித்ஷா வந்து 2 நாள் முன்னாடி தான் தாக்கல் செய்யறாரு. ஆதவர்ஜுனா அதை அட்ரஸ் பண்றாரு. ஆனா விஜய் அதை பத்தி எந்த இதுவும் பேசவே இல்லை. அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. அப்படி கேள்வி நீங்க தான் முன் வைக்கிறீங்க. அதான் ஆதவர்ஜுனா பேசுறாருல்ல. இல்ல, ஆனா ஆதவர்ஜுனா பேசுறாரு ஓகே. ஆனா இந்த 234 தொகுதிக்கும் நான் தான் சின்னம், நான் தான் முகம் அப்படின்னு நான் தான் நிக்கிறேன்னு சொல்லும் போது ஆதவ் பேசுறது அங்க எந்த பிரச்சனையும் எடுபடாது. விஜய் பேசியிருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஓகே, கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்த மேடைகளில் அண்ணன் பேசுவாங்க அதெல்லாம். ஏன்னா இந்த 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 மாநாட்டில் நம்ம என்ன நம்ம பேசணுமோ, என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை தெளிவாக சொல்லிட்டாரு. அது மக்களுக்கு கன்வே ஆயிடுச்சுன்றதான் நான் நம்புறேன். விஜயோட ஸ்பீச்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொன்னது, நான் ஒன்றும் மார்க்கெட் போயிட்டு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, பட்டை கலந்து வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசினாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து சில்லறையை சதற விட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆரவாரம் வந்து எழுதுச்சு அந்த க்ரௌட்ல. யாரை சொன்னார் அவர்? அந்த மார்க்கெட் இல்லாத நபர் அரசியல் அடைக்கலாம் தெரியும். ஏன்னா கமல் சார்கிட்ட கேட்டாங்க, அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு. தேவையில்லை இதுதான் சொன்னேன். இந்த பத்திரிகைக்காரங்க நீங்களே இப்போ என்ன 2-3 இடத்துல அப்படின்னு யோசிக்க வச்சுட்டீங்க. என்னன்னா மீடியாக்கள் வந்து இப்போ நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே நல்ல கேள்விகள். ஆனா என்ன காலி பண்ணுன்றதுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நான் உங்க கேள்விக்கு பதில் இப்படி சொல்லி வரேன். நீங்க இப்ப இங்க உட்காருங்க, நான் கேள்வி கேட்கறேன். கேள்வி எப்படி வேணா கேட்கலாம் நண்பா. நீங்க அதுக்கான பதில் உங்களுக்கு அதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ அந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னா, நான் ஒன்னும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல. இன்னைக்கும் நான் சூப்பர் ஸ்டார் தான், இன்னைக்கும் எனக்கு பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன்றது மட்டும்தான் அவர் சொல்றாரு. அவர் மட்டும் தான் சொல்றாரு. நான் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்றீங்க? கூட்டம் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் பண்ணிச்சு, அங்க ஒரு பாஸ் கொடுக்கறாரு. உடனே அவர் வேற ஏதோ சொன்னாரு. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்போ நீங்க ஒரு விஜயகாந்த் அண்ணனை இந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் யாருமே இந்த இடத்துல நீங்க இப்ப எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல ஒரு கேள்வி பதில் சொல்றது ரொம்ப சிரமங்க அது. சரிங்களா? நீங்க வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு கேள்விகளை எடுத்துட்டு வருவீங்க. சொன்னவர் ஒரு சென்ஸ்ல சொல்லியிருப்பாரு, சொன்ன இடம் வேற மாதிரி இருக்கும், புரியப்பட்ட இடம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சொன்ன மனிதரை தாக்குறதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்படியே பண்ணி ஒரு நல்ல தலைவர்களை நம்ம இழந்துட்டோம், விஜயகாந்த் மாதிரி. அதனால நீங்க இந்த பெருசுப்படுத்தாம அவரை தான் சொல்லிக்கிட்டாரு. விஜயண்ணா வயசானதுக்கு அப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் வரல, நல்ல நிலைமையில நல்ல பிசினஸ்ல இருக்கும் போதே நான் வந்துட்டேன்னு தான் சொல்றாரு. அவரை நீங்க புரியப்படுறது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய புரிதல். அண்ட் அப்கோர்ஸ் எங்க உலக நாயகன் கமல் சார் வந்து சொன்னாரு, தம்பி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவன் என் பேரை சொல்லல, அட்ரஸ் இல்லாத தபாலுக்கு நான் எப்படி பதில் போட முடியும்னு சொல்லி அழகா சொல்லிட்டாரு. விஜய் வந்து கட்டணா சொல்லிட்டாரு, ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு இல்ல அப்படின்னு கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சுட்டாரு. இதனால் வரைக்கும் வந்து கட்சி தொடங்கினதுலேருந்தே அவர் முதல் மாநில மாநாட்டில் விசாலை மாநாட்டில் அவர் பேசும்போது கூட்டணியை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், எங்க கூட வந்து வரவங்களுக்கு அதிக பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே எல்லாரும் வந்து ஏடிஎம்கேவும் டிவிக்கவும் ஜாயின் பண்ணி பவர் ஷேரிங் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நிறைய வாதங்கள் முன் வச்சுது. எந்த கட்டத்திலையுமே வந்து தாவேக்கா டைரக்டா அதிமுக அட்டாக் பண்ணல. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் கூட வந்து விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, அவரை கொஞ்சம் பிரைஸ் பண்ணி பேசுறது, அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து, இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டில் உடஞ்சிடுச்சு. எம்ஜிஆர் ஓட்டு தனக்கு வேணும், ஆனால் ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? அகைன் ஐம் டெல்லிங் யூ, அது வந்து என்னன்னா, இப்போ ஜெயிக்கிறதுக்காக எந்த வியூகத்தையும் வேணா நம்ம எடுத்துக்கலாம், அது மக்களை பாதிக்காம இருக்கணும்.
உண்மையாக இருக்கணும். வியூகங்கள் தான் இது. ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டில் நீங்கள் தரைப்படையில் ஜெயிக்கிறீங்களா, குதிரைப்படையில் ஜெயிக்கிறீங்களா, யானைப்படையில் ஜெயிக்கிறீங்களா, இல்லை ராணியை வச்சு ஜெயிக்கிறீங்களா, இல்லை ராஜா வச்சு ஜெயிக்கிறீங்களா, இது இல்லை. ஜெயிக்கிறது தான். ஜெயிக்கிறதோட நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுன்றது தான். ஸோ இந்த வியூகங்கள் இந்த மாதிரி வகுக்கும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள மக்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பழைய விஷயங்களை சொல்லி புரிய வச்சாதான் அந்த மக்களுக்கு புரியும். அதனுடைய அடிப்படையில் அறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவர் வந்து அவருடைய மானசீகமா அதை எடுத்து பெருமைப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்னு கூட அதுதான் வாகை சூடும் வரலாறு திரும்பவும் போட்டிருந்தாங்க. அதான் சொல்றேன், எப்பவுமே வந்து இந்த பூமி சுத்திட்டே இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலுமே திரும்ப திரும்ப வர மாதிரியே இருக்கும். பழமை தான், ஓல்ட் இஸ் கோல்டு ஆல்வேஸ். என்னதான் மாடர்னைஸ்ட் உலகம் வந்தாலும், அப்டேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்தாலும், அட்வான்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் வந்தாலும், அந்த பழமைக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு உயிர், அந்த பழமைக்கு இருக்கிற ஒரு இது வந்து நீதி இதெல்லாம் வந்து புதுமையில் இருக்காது. அதனால அதை நம்ம சொல்லும் பொழுது இன்னும் அதுக்கான வீரியம் அதிகமாகும். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அறிஞர் அண்ணா யாரும் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுதுனா, எல்லாருமே முன்வைக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து முன்வைக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இது. அன்றைய காலகட்டம் என்பது வேற. அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தோன்னு 1962 ஆட்சியை பிடிச்சிடல. எதிர்கட்சியாவது திமுக, அதுக்கு ஒரு கால சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 67 அவங்க ஒரு எலெக்ஷன் கழிச்சு தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் 1977 ஆட்சிக்கு வந்தாருனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. நிறைய இடைத்தேர்தல் போட்டிட்டு இருக்காங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த கோபம் அந்த அவருடைய ரசிகர்கள்ட்டையும் அந்த திமுகவில் அவருடைய அபிமானிகளாக இருந்தவர்கள்கிட்டயுமே இருந்தது. அதனால ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு, வெளியே வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்ன்றது, மக்கள் சப்போர்ட்டுங்கிறது அவருடைய இமேஜுக்கு கிடைக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியான ஒரு தேவையே இல்லை, ஒரு பெரிய எழுச்சி இல்லை. ஸோ இது எப்படி அந்த இதை வந்து ஒப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுது. அதுதான் சொல்றேன், இங்க எல்லாமே மறக்கடிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு என்ன செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்காங்க பப்ளிக். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டுக்கு மேலே ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல வெல் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்காங்க. இன்னைக்கு ஜிடிபியில் நம்பர் 2ல் இருக்குது தமிழ்நாடு. ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பிற மாநிலங்கள்லேருந்துலாம் இங்கே வராங்க. ஒரு ஒரு சாலை வசதியாக இருக்கட்டும், தொழிற்சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஊரில் சூப்பராக இருக்கே. அப்புறம் ஏன் வந்து ஒரு புதிய தேவை, ஒரு புதிய தலைவர் வராருன்னா அப்படி எங்க வந்து ஒரு லாக் இருந்ததுன்னா வரதுக்கான ஒரு சொல்றீங்க. இந்த ஜிடிபி வந்து 2வது இடத்துல இருக்கு, வெளி மாநிலம். அதுதான் சொல்றேங்க. ஆனா அது பத்துதா? இல்ல இங்க எல்லாமே தண்ணீர் அடைந்துட்டோமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாமே சமமாயிட்டோமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு போராட்டங்கள் வருது? ஏன் ஆசிரியர் பணி நியமனம் இன்னும் நீங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க, சமத்துவத்தை பத்தி பேசல. நான் வந்து ஒரு உள்கட்டமைப்பு பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு பொருளாதாரம் தான் சொல்றேங்க. பொருளாதாரமே இங்க வந்து இப்ப ஏன் ஆசிரியர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா? அது ஒரு பொருளாதாரத்துல வராதுன்றீங்களா? ஆசிரியர் சம்பளம் அவங்களுக்கு வாங்குறாங்க. நீங்க இன்னைக்கு வந்து எவ்வளவு அவங்க பிரச்சனைன்றது வேற இல்லங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு? நீங்க ஜிடிபில 2வது இடம் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2024-25 பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட 8,33,000 சில்லற கோடி வந்து கடன் இருக்கு. 26ல 10 லட்சத்தை நெருங்கிடும். ஏன்னா ஒரு டெவலப்பிங் ஸ்டேட்ல அப்படிதான் இருக்கு. மகாராஷ்டிராவுடைய ஜிடிபி நம்பர் 1ல ஜிடிபில இருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் டெபிட் வந்து அதே 8.5 லட்சம் கோடி. அதுக்காக அது பெருமைப்படலாமா? நம்ம பெருமைப்படுறது இல்லைங்க. ஒரு உற்பத்தி திறன் அதிகரிக்கும் போது வாங்க கடன் வந்து இயல்பாக இன்க்ரீஸ் ஆகுறது இயற்கை தானே. கடன்றது எதுக்கு எங்க செலவாகுது? உள்கட்டமைப்புக்கு வருது. அது இன்டைரக்டா வந்து பொருளாதாரமும் மக்கள் கையில போகுது. இதுக்கு நியாயமா நடக்குது தானே? அது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படி மூவ் பண்ண முடியாது. நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தாலும் இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் சமமான அரசு. இங்க ஒரு சிம்பிளா சொல்றேன், இங்க தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனைகளுக்கு பஞ்சம் இல்ல, அரசு பள்ளிகளுக்கு பஞ்சம் இல்ல, அரசு கல்வி இலவசமா தரம் இருக்கா? இருக்கு. தரம் இல்லாமலே வந்து எத்தனையோ மாணவர்கள், அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் எவ்வளவோ பெரிய நிலைக்கு வந்திருக்காங்க. வாய்ப்பே இல்ல. இல்லாமா இல்ல. நீங்க அப்புறம் ஏன் பிரைவேட் காலேஜ் இவ்வளவு வருது? ஏன் பிரைவேட்டைஸ் இவ்வளவு வந்துட்டு இருக்கு? ஈக்குவலா இருக்கு.
ஆனா அதுக்காக தமிழ்நாடு முழுமையா அரசு பள்ளிகள் தரமில்லை நம்ம எப்படி 19 சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியுங்க. நீங்க வந்து 100க்கு 80% மேல நீங்க அச்சீவ் பண்ணாதான் அது வெற்றியிலே சொல்ல முடியும். 100க்கு 100 இதெல்லாம் விஜய் வந்தா சரி பண்ணிடுவாரு. சரி பண்றதுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க பாதி பேரு அது முயற்சின்றது வந்துட்டு பாத்தீங்களா, அதே முயற்சி இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்ணுவீங்க நீங்க? எத்தனை வருஷமா பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய உண்மையான சொத்து அவங்க 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 வந்து 2021 தேர்தல்ல சொத்து விபரத்தை காமிச்சிருப்பாங்கல்ல, அது உண்மையான சொத்து விபரமா? எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ஆயிரம் கோடிகள் சொத்து எனக்கு இருக்கு? தெரியாது உண்மையா பொய்யான்னு. அப்புறம் நீங்க இவ்வளவு பொருளாதாரத்தை பத்தி பேசுறீங்களா, அப்புறம் இது மட்டும் எப்படி தெரியாம போகும் உங்களுக்கு? அவங்க கொடுத்திருக்கிறது அபிஷியலா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் செக் பண்ண அதுதான் போறாங்க, சொல்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் செக் ஆமா, அப்ப பண்ணும்போது ஒரு மினிஸ்டர் நீங்க பார்த்தா தெரியாதா? அவர் யூஸ் பண்ற காரை பார்த்தா தெரியாதா? மதுரையில எங்க அவர் யூஸ் பண்ண கவர்மெண்ட் கொடுக்குற கார் தான் இனோவா. இல்ல ஏங்க, அதுல பாதி மினிஸ்டருங்க. ஒரு சில மினிஸ்டர் தான் அப்படி நேர்மையா இருக்கிறவங்க. எத்தனை மினிஸ்டர் வீட்டுல எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கு? அப்புறம் செந்தில் பாலாஜியோட ஊழல் என்ன ஆச்சு? பொன்முடி சார் மேல இருக்கிற ஊழல் என்ன ஆச்சு? இப்போ ஏன் வந்து எங்க ஐ பெரியசாமி சார் வீட்டுக்கு போனீங்க நீங்க? எவ்வளவு கோடிகள் சொத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகுதியில் இருக்க மக்களுக்கு நல்லாவே தெரியும். 1000 கோடிகளுக்கு மேல சொத்து இருக்கு. எங்க இருந்து வந்துச்சு? நீங்க இப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட் போனா, இப்ப நான் மட்டும் என்ன பொருளாதாரத்திலையும் இருங்க எனக்கு புள்ளி விவரம் தெரியாதுங்க. எனக்கு தேவை இன்னைக்கு நான் வீட்டு வாடகை கொடுத்தேன்னா, எனக்கு நான் கரண்ட் பில் கட்டினேன்னா, எனக்கு இந்த வருஷம் நான் வந்து 30 லட்ச ரூபா சம்பாரிச்சேன்னா, எனக்கு வீட்டுக்கு 10 லட்ச ரூபா 20 லட்சம் செலவு பண்ணனா, 10 லட்ச ரூபா சேமிச்சேன்னா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒண்ணுமே இல்லாம நான் வெறும் 10 லட்சம் தான் சம்பாதிச்சிருக்கேன்னா 20 லட்சத்துக்கு நான் கடன் வாங்கி உட்காந்துருக்கணுமா? நான் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததும் இது எல்லாம் வந்து சரி செய்யப்படும். அதுதான் சொல்றேன். திரும்பி இது நீங்க வந்து நக்கலா சொல்றீங்களா இல்ல வந்து நான் கேக்குறேன், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இருக்குங்க. ஏன்னா இங்க எல்லாமே ஒரு இந்த மண்ணை நேசிக்கிறதுக்கு, இந்த மக்களை நேசிக்கிறதுக்கு இங்க இருந்து வந்து வரணுங்க. அது தான் அது வரணும். இவ்வளவு தூரம் ஒரு நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வி என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் வந்துட்டா இது சரி பண்ணுறதுக்கு தான் வர்றோம். இதுக்கு உள்ள சாக்கடை இருக்குன்னு தானே உள்ள நாங்க வந்து கிளியர் பண்ண வர்றோம். ஸோ அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாடு நல்ல விதமான ஒரு மாநிலமா இருக்கு, வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வந்து அதை சரி செய்யறதுக்காக ஒத்துக்கலன்னு சொல்றேன். நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்றதை நாங்க ஒத்துக்கல. வளர்ச்சி அடைந்த மாநிலம்ன்றத ஒத்துக்கல. நீங்க இப்போ இப்படி வேணா வச்சுக்கலாமே, நீங்க ஜிடிபியில நம்பர் 2 வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு வரான்னு சொல்றீங்க. ஓகே, எல்லாமே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அறிவுக்கு இதெல்லாம் இப்படி இருந்திருந்தா, இந்த ஊழலே நடக்காம இருந்திருந்தா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிடிபி 2 வந்திருக்கணும். 2000 அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி 2000 நம்ம வல்லரசா இருப்போம். ஏன் வல்லரசு ஆகல? எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அவர் சொன்னார்ல, அவர் கண்ட கனவு இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அனைத்து மக்களும் தன்னிறைவு பெறணும், எல்லாரும் அந்த பொருளாதாரத்துலேயும் சரியா இருக்கணும்ன்றது தான் அதை சொல்ல வரேன். நான் என்னன்னா, திரும்ப சொல்றேன், இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். முழுசா 100% ஒரு ஒரு விஷயத்த பண்ண முடியாது. குற்றம் பண்றவன் இருந்துட்டு தான் இருப்பான், தப்பு பண்றவன் இருந்துட்டு தான் இருப்பான். 80% சரி பண்ணாலே மிகப்பெரிய விஷயம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த 80% சரி பண்ணணும்னா நீங்க 100% நேர்மையா இருக்க வந்தா அந்த பொறுப்புல இருக்கணும், ஒரு பிரதிநிதியா இருக்கணும். இங்க இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி நீங்க இல்ல நான் இன்னும் அந்த கேள்விக்கு வரல. நீங்க சொல்றது கரெக்டான விஷயம். ஆனா வர விட்டுருவாங்களா? ஏன்னா இங்கேயே வந்து ஆதவர்ஜுனா சொன்னாரு, மூர்த்தி வந்து அவ்வளோ எனக்கு வந்து இடையூறு பண்ணாரு இந்த மாநாட்டுல, கூட்டமே சேர வர முடியல, அதை தாண்டி வந்து தான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க, சேர் தரல, ஆமாங்க அப்படின்னு என்ன மாதிரி இடையூறுகளை சந்திச்சாங்க. ஆமாங்க, இது எல்லா கட்சியும் பண்ணுவாங்கங்க. எல்லா கட்சியிலும் இடையூறு பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து அதிகமா வந்து வளர்ந்து வரும்போது அவனுக்கான எல்லா இடையூறும் கொடுக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வர்றோம். சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோமே, அதுக்கு பேசிக்கிட்டு அதை விடுங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அது இன்னும் வந்து வீறு நடை போடுறதா இருக்கும். எங்களுக்கு ஒவ்வொரு மாநாடுலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய பயணம் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான எல்லா களப்பணிகளையும் முன்னாடியே திட்டம் போட்டிருக்காங்க. தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் எல்லாருமே நிர்வாகிகளும் சேர்ந்து இன்னும் சிறப்பாக செய்ய போறாங்க. இந்த ஆகஸ்ட் இப்போ முடிஞ்சிடும், ஜனநாயகன் டப்பிங் பேசும்போது கூட வந்து நான் அடுத்து வந்து எல்லாரையும் பார்க்க வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதான் 234 தொகுதியும் டிராவல் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது இன்னும் நிறைய உங்களுடைய இந்த குறுக்கு கேள்விகள், மடக்கு கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம்.
எங்களுக்கு வெற்றி நிச்சயம்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக தெரியுது. நிச்சயமாக நன்றி திரு சௌந்தரராஜா, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு வந்து தூரம் கொடுத்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. இது நேரத்தை வந்து கொடுத்தேன் அப்படிலாம் இல்லை, இது மக்களுக்கு தேவை. இது வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நேரம் செலவு பண்ணி வரோம். இது எல்லாமே இந்த மண்ணையும் மக்களையும் நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கணுன்றதுக்காக தான். நீங்களும் நேசிக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்களை கேள்வி கேட்குறீங்க, உண்மை என்னன்றது புரிய வைக்கிறீங்க. ஸோ அதனால் உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.